கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும். கையில வைத்து எல்லாரும் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டத்தனை பலன். ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். இரட்டத்தனையான பலன்களையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக எல்லாத்துக்குமே இரட்டிப்பு அப்படின்னாவே ஒரு ரொம்ப ஹாப்பி தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு ட்ரெஸ் எடுக்க போவீங்க, கூட ஒன்று கிடைச்சா அதை விட ரொம்ப சந்தோஷம். அதனால செல்போன் ஒன்று தான் வாங்க போவோம், ஒன்றையும் வாங்கிடுவோம்னு அப்படி போயிடக்கூடாது. அது ரொம்ப ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுரும். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டத்தனையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதிலே ரெண்டு காரியத்தை நாம் இதுவரைக்கும் நாம் தியானித்து இருக்கிறோம். முதலாவது பலத்தின் மேல் பலம். முதலில் சொல்லுங்க. அல்லேலூயா. strengthen to strengthen. செகண்ட் ஒன் போன வாரத்தை நாம் தியானித்தது கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னது? கிருபையின் மேல் கிருபை. அந்த செய்தியை போன வாரத்தில் நாம தியானிச்சோம். இன்னைக்கு மூன்றாவதாக நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் அப்பான் தி ட்ரஸ்ட். கவனிங்கள். இங்கே வாசித்த இந்த வேத பகுதியிலே நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை 2 முறை திரும்ப வருகிறது. ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியம். இதுதாங்க நம்பிக்கை மேல நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம உலகத்துல ரெட்டிப்பா கிடைக்கணும், டபுளா நாம இருக்கணும், எல்லாமே ரெட்டத்தனையாவே இருக்கணும் சொல்லி நம்ம உலகத்துல நாம விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். தவறல்ல. நாம 2, 3, 4 அப்படியே நாம காரியங்களை, பொருட்களை எல்லாத்தையுமே நாம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை எல்லாவற்றையும் விட ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தோத்திர லைஃப் லாங்கா பீரோ அப்படியே இருக்குமா, டேமேஜ் ஆகும், பழசாகும், துருப்பிடிக்கும். குட்டா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? டேமேஜ் ஆகும். ஆனால் கர்த்தர் தருகிற இரட்டத்தனையா பலன் என்றைக்குமே டேமேஜ் ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. அது நிரந்தரமானது, நிலைத்து நிற்கக்கூடியது. விசுவாசித்தால் கைகளை தட்டி உற்சாகமாக கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆக பலத்தின் மேல் பலம், இரண்டாவது கிருபையின் மேல் கிருபை, மூன்றாவது நம்பிக்கையின் மேல நம்பிக்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ட்ரஸ்ட், ஹோப் என்கிறதான அந்த வார்த்தை, இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு ஆங்கில பதத்தில் வருகிறது. அதாவது நம்புதல். இதை இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான ட்ரஸ்ட், அதாவது அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கட்டளை? அறக்கட்டளைகள். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபாரின் எய்டுக்காக என்ன செய்வாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த ட்ரஸ்ட், இது என்பது இது என்ன, எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ட்ரஸ்டை போல அல்ல. நாம சொல்லலாமே. இந்த ஹோப், இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் ஒரு ஆங்கில பதங்கள் கான்ஃபிடன்ஸ், உறுதித்தன்மை, ரிலையன்ஸ். கான்ஃபிடன்ஸ், ரிலையன்ஸ், கம்ஃபர்ட். அதாவது கம்ஃபர்ட்னா கம்ஃபர்டபிள், ரொம்ப வசதி வாய்ப்ப, நல்ல எந்த ஒரு சரளமா பிரச்சனை இல்லாத ஒரு அந்த ஒரு அர்த்தம். ஃபெய்த். அடுத்து ஹீலிங். ஆக கவனியுங்கள். கர்த்தர் நம்பிக்கை மேல ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை இரட்டிப்பார்க்கவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே 3 விதமான நம்பிக்கைகளை குறித்து வேதம் சொல்கிறது. அதை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்பிக்கை இப்ப வாசித்த இந்த வேத பகுதியை மறுபடியும் அதை வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் தன் கனியை கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 3 விதமான நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை மேல நம்பிக்கை நாம பெற வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ். நம்ம ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம்னு சொன்னா இயேசுவை யாராலும் என்ன செய்யல, கண்ணால நாம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அவன் கண்டு விசுவாசனை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவன் என்று ஆண்டவர் சொன்னாரு. எனக்குள்ள இருக்கிற மூளையை நான் பார்த்தாதான் எனக்கு மூளை இருக்குதுன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அது முடியுமா? சாத்தியமாகுமா? ஒரு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தனால அப்படியே ஸ்கேன்ல அப்படியே காட்டி இதுதான்ப்பா உன் மூளை, உன் தலைக்குள்ள இருக்கிற இந்த பிரெயின் எப்படிதான் இருக்குதுன்னு அப்படி வேணா நம்ம என்ன செய்யலாம், ஸ்கிரீன்ல பார்த்துக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியாது, என் நடைய பிளந்து என்ன செய்யணும், மூளை எடுத்து என் கண்ணால பார்த்தா தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ப முடியுமா? எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தலைக்குள்ள என்னத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? பிரெயின், மூளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளேயே என்ன இருக்குது? மூளை இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுவதுதான் என்னது? சொல்லுங்க, நம்பிக்கை. நம்பிக்கையினுடைய இன்னும் ஹை லெவல் தான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கை மேல நம்பிக்கை, அது விசுவாசத்திலே நம்மை கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஆக முதலாவது கர்த்தர் மேல் வைக்கிறதான நம்பிக்கை. ஆமென். அதாவது எரேமியா 17:7 சொல்லப்பட்ட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. Hallelujah. கோத்திரம் பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Hallelujah. Blessed is the man, பாக்கியவான் பாக்கியவதி என்று சொன்னால் தேவனாலே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மகிட்ட மற்றவர்களை போல பணமோ பொருளோ வசதியோ வாய்ப்புகளோ இல்லாமல் இருக்கலாம். பணமோ பொருளோ ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வேதத்திலே 2 ராஜாக்கள் புத்தகத்தை சொல்ல 2 ராஜாக்கள். அல்லேலூயா. அதே 2 ராஜாக்கள் அதுலதான் வருது. ஸ்தோத்திரம். 18:5 வாசிக்கப்போ 2 ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமாக. அல்லேலூயா. 2 ராஜாக்கள். இது முதல் ராஜா. இவர் யாரு? இந்த ராஜா யாருங்க? ஓசியாவா? நான் பார்க்கிறேன். சொல்லுங்க பார்க்கிறேன். யாரு? ஆகாசா. இயேசுவின் ரத்தம் அதுக்கு மேல முதல் வசனத்துல இருக்குது. எசேக்கியா ராஜா. என்ன ராஜா? ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவன் அந்த எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே. அல்லேலூயா. அவருக்கு முன்னால பின்னால வேற எந்த ஒரு ராஜாவும் இருந்ததே இல்லையா? மாமி சொல்லலாமே. ஏன்னா ஒரு ராஜா எப்பொழுதுமே அவன் எதை நம்பிக்கொண்டிருப்பான்? சொல்லுங்க. தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பராக்கிரமத்தை தான் ஒரு ராஜா நம்புவான்.
ஒரு கோழையை தொடநடுங்கிய போய் ராஜாவா என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் உள்ளதான ராணுவத்தை, மிலிட்டரி போர்ஸ் தான் என்ன செய்வான், நம்பிக்கொண்டிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல இந்த எசேக்கியா தன்னுடைய நம்பிக்கையை வைத்தார். சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய பட்டாளம், என்னுடைய ராணுவம் எல்லாவற்றையும் விட என்னுடைய நம்பிக்கை அவர்தான். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் தான். அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்த ராஜாக்கள் எல்லாருமே தேவனை விட்டு வழிவிலகி போயிட்டாங்க. அதனால வேத வசனம் திட்டவட்டமா எழுதி வைத்திருக்கிறது, கர்த்தர் மேல அந்த ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவுக்கு, அல்லேலூயா, இந்த ராஜாவுக்கு தான் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தப்போ ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் பேசுறார், ஏசாயாவே நீ போய் இதை நான் சொல்றத அந்த ராஜா கிட்ட சொல்லு. இன்னும் நீ சீக்கிரத்துல மறிக்க போகிறாய், அதனால வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்தின்னு சொல்லிட்டு வந்தார். உடனே இந்த ராஜா சூர்புறமாக திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல அழுது தேவனிடத்திலே மன்றாடினார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அரண்மனையை விட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வெளியே போவதற்கு முன்பாகவே திரும்பவும் கர்த்தர் ஏசாயாவோட பேசுறாரு. நீ திரும்ப போய் ராஜா கிட்ட சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு உன் ஆயுசு நாட்களோட 15 வருடத்தை கூட்டிக் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். என்ன அர்த்தம்? நான் நம்புறேன் 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 நம்புறேன், ஏசு உள்ளத்துக்குள்ள இருக்காரு இருக்காரு இருக்காருன்னு சும்மா வாயால சொல்லிக் கொடுக்கிறது அல்ல. ரொம்ப முக்கியமானது. மேல 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். 3-4. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டவரை வைக்கிற நம்பிக்கைனா என்னங்க? தேவனுக்கு ஆகாத பொல்லாத காரியத்தை, விக்கிரகங்களை, பாரம்பரியங்களை, உலக பழக்க வழக்கங்களை அகற்றி போடுவதுதான் கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. ஆமே சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள, பெந்தேகோஸ்தேக்குள்ள இன்னைக்கு அந்நிய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் இன்னைக்கு தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு விசுவாசிகள் அதுக்கு இன்னைக்கு உட்பட்டு இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிறேன், ஆண்டவர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சும்மா வாயாலே சொல்லுவது அல்ல. தேவையில்லாதவைகளை நம்மை விட்டு அகற்றி போடுவதுதான் கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லது கட்டதான் அந்த மாதிரி காரியங்கள், சோதனைகள் எல்லாம் வரும். ஆனால் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்து ஒரு ராஜா, 2வது ராஜா, அதான் 2 ராஜாக்கள் சொன்னேன் இல்லையா? ஆமா. சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 26:1. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. 2வது இந்த வார்த்தை சொல்லுவது தாவீது ராஜா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம எப்பேற்பட்ட பொசிஷன்ல இருந்தாலும், என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், என்ன வசதியில இருந்தாலும், என்ன வாழ்க்கையில இருந்தாலும், என்ன விதமான குடும்பத்துல, என் குடும்ப பின்னணி என்னன்னு தெரியுமா? நான் யார் தெரியுமா? இல்ல சொல்லுங்க. நான் யாருன்னு எதை சொன்னாலும் அதெல்லாம் ஆண்டுக்கு முன்னால எடுபடாதுங்க. ஆனே சொல்லலாம. அதுக்காக தான் வேதத்துல இருந்து 2 ராஜாக்களை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன்,
ராஜாக்கள் தன்னுடைய பலத்தை தான் நம்புவான், தன்னுடைய ராணுவத்தை தான் என்ன செய்வான், நம்பி இருப்பான். இப்ப கவனிங்க, ஒரு ராஜா தன்னுடைய பலத்தை தன்னுடைய ராணுவத்தை தான் நம்புவார்கள். ஆனா இங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தர் மேல இந்த 2 ராஜாக்கள் நம்பிக்கை வச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? எரேமியா 17:8 திரும்ப நாம் வாசிக்கப்ப எரேமியா 17:8 அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பானா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா? செழிப்புள்ளதாக, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். எல்லாருமே சொல்லுங்களாமே. வறட்சி இருக்காது, வறண்டு போன நிலைமையில இல்லை. தண்ணீர்கள் அடையிலே நாட்டப்பட்ட ஒரு சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிற அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைகிறாதிருக்கிற மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரமாக அவர் வைக்க விரும்புகிறாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை விருப்பமா இருக்குது? கைவிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த நீரூற்றண்டை யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஆத்துமாவை செழிக்க செய்கிறவர். நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற எல்லா வறட்சிகளை, எல்லா வேதனைகளை, கவலைகளை, பாரத்தை எல்லாத்தையும் அவர் நீக்கி போட்டு செழிப்பாக்குகிறவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவை தருகிறார். யாருக்கு? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து 2வது உலகத்தின் மேல் உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் தி வேர்ல்ட். உலக நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படுகிறதான காரியங்கள். முதலாவது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, 2வது உலகத்து மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்துல தான் நம்ம வாழ்ந்தாலும் தோத்திரம் இந்த எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது என்னென்ன சொல்லப்படுகிற வேதத்திலே உலகத்துடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கவனிங்கள். முதலாவது உலகத்துடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன். அப்போ ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிற ஒரு மூச்சை எடுத்து அதெல்லாம் நான் ஆக்சிஜனை எடுத்துக்குவேன் அப்படியே தான் வச்சுட்டு இருப்பேன்னு அடக்க முடியுமா? அப்புறம் போய் அப்புறம் ஸ்தோத்திரம் இதுக்குன்னு என்ன செய்யணும்? அதை வெளியே விடணும். ஸ்தோத்திரம். அப்போ இதை போன்றதுதான். எப்படி அந்த மூச்சு காற்று உள்ள போயிட்டு நுரையில போயிட்டு திரும்பவும் வெளியே வருகிறதோ அதை போன்றதான் மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால எந்த மனுஷனையும் நம்பவே கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. சில நேரங்களிலே தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட மனுஷங்க மேல அதீத நம்பிக்கையை வைத்து ஏமாற்றப்படுகிற, வஞ்சிக்கப்படுகிற அல்லது புறக்கணிக்கப்படுகிற நம்பிக்கை தாங்க நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனுடைய நம்பிக்கை. நம்ம சொல்லலாமே. மனுஷனை 100க்கு 100 நம்பிடவும் கூடாது, அல்லது நம்பாவும் இருந்திடவும் கூடாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிதானிக்கணும். இதுதாங்க உலகத்துடைய நம்பிக்கை. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதே அர்த்தத்தில் எரேமியா 17:56 கூட நம்ம வாசிப்போம். இந்த மனுஷன் மேலோட நம்பிக்கை எப்படிப்பட்டது? எரேமியா 17:5-6.
மனுஷன் மேல் மனுஷர்களே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கடலையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். நம்மை சொல்லுகிற ராமன் நாசியிலே சுவாசம் மனுஷன் மேல நம்பிக்கை அது எப்படிப்பட்டதா? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு அபாயம் இருக்குமா? நம்மை சொல்லுகிற ராமன் முழுக்க முழுக்க நீங்க ஆண்டவரை மனுஷனை தான் நான் நம்பி இருப்பேன், என் சொந்தத்தை தான் நான் நம்பி இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பிக்கையானவங்களை ஆண்டவரை விட்டு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா விலக செஞ்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அமைச்சர் இல்லாம அவங்க என்ன செய்ய அந்தர வெளியிலே வனாந்திரத்துல இந்த சப்பாத்தி கள்ளி அப்புறம் அந்த பாலைவன தாவரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெசர்ட் பிளான்ஸ், அதை போன்ற ஒரு வறட்சியான ஒரு நிலைமை தான் நமக்கு காணப்படும். இதுதான் உலகத்துடைய நம்பிக்கை, மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டவர்களுக்கு ஐயோ. இரண்டாவது கவனிங்க, இந்த உலக நம்பிக்கை என்பது என்ன? முதலாவது நாசியிலே இல்ல சொல்லுங்க, கை பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புறதுல கவனமா இருக்குன்னு சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. நாசியில மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே மறுபடியுமா விட்டுட்டு போறதுதான் நம்பிக்கை. டாட்டா பை பாய்ன்னு போயிடுவாங்க, அதுதான் மனுஷ பிறகு நம்பிக்கை. இரண்டாவது குதிரை வீரர்கள் மேல உள்ள நம்பிக்கை. இது எதை குறித்து? தன்னுடைய சுய மாம்ச பலன், என் மாம்சத்தினாலே என் சுய பலத்தினாலே எதையும் செய்திருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை தான் உலக நம்பிக்கை. அடுத்து நான் என்ன தனி ஆளு நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் என்ன ஒண்டி கட்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் என்ன கேட்பார் நேப்பார் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் என்ன அனாதன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஒரு சொடக்கு போட்டா போதும். என்னது? ஒரு சொடக்கு போட்டா போதும், எல்லாரும் பட்டாளமே வந்து பின்னாடி நின்றோம். இதுதான் என்னது? குதிரை பலம். குதிரைகள் ரதங்களுடைய பலம். இந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் கைவிடலாமே சொல்லுங்க. ஆனா ஆண்டவரை நோக்காம, பரிசுத்தரை நோக்காம, என்னுடைய சுய பலத்தின் மேலே மக்களுடைய பலம், எனக்கு பெரிய கூட்டமே இருக்குது, பெரிய பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அதனால இதுலயும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து அதே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஆமென். மூன்றாவது உலக நம்பிக்கை என்னன்னா மாயையானவைகளை நம்புதல். முதல் நம்பிக்கை என்னது? உலக நம்பிக்கை சொல்லுங்க. எல்லாம் வாய்ஸ்ல சொல்லு. இங்க என்ன பண்ண எல்லாரும் சொல்லு. நாசியில ஆக்சிஜன் உறிஞ்சிட்டு இருக்கிறனாலதான் நம்ம உயிரோட உட்கார்ந்து இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கப்பா சத்தமா, அல்லேலூயா. ஆமா. இரண்டாவது என்னது? குதிரை பலம், சுய பலம், மாம்ச பலம், அதான் உலக நம்பிக்கை. மூன்றாவது மாயையை நம்பி. எதை நம்பி சொல்லுங்க?
அங்க ஆங்கிலத்தில் பெருசா காட்டும்போது இங்கிலீஷ்ல no one calls for justice for destiny plead for truth they trust in empty words and speak lies. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரைசலாம் மாயைங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப நல்ல தெளிவான அர்த்தம் இருக்கு. they trust in empty words they trust in empty words and speak. வீணானது, தேவையில்லாத, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை நம்புவதை விசுவாசியை விட்டுவிடணும். கைவைத்தலாமே சொல்லுங்க. பேசுறதுக்கு நல்லா பேசுறாங்க, நல்லா தான் இருக்கும். பேசி முடிச்சவனே எல்லாம் புசுக்குன்னு போயிடும். 4வது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் இருமாப்புள்ள சிந்தையாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கையில் வைத்து எல்லாரும் சொல்லுங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கப்பா. இன்னும் மாம்சத்தையோ அறிவையும் நம்பிட்டு இருந்தனா இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை கொண்டு வா. ஸ்தோத்திரம். மனுஷருடைய நம்பிக்கை எல்லாம் புஷ்னு போயிடும். பிரைஸ் தி லார்ட். 4வது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள நம்பிக்கை. அதுதான் உலக நம்பிக்கை. எதன் மேல? நிலையற்ற ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் என்ன? rich in this world. இந்த உலகத்துடைய அந்த ஐஸ்வர்யம், பணம், பொருள், சொத்து, செல்வம், அசையும் சொத்து, அசையா சொத்து, அப்புறம் பிக்சட் மணி, எல்லாமே எப்படி? அப்புறம் என்னது முதலீடு பண்றது? என்னது ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, அது இது எல்லாம் ரொட்டி லோசுக்கு. பணம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் பணம் உதவியா இருக்கிற பைபிளே சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையை அதன் மேல போய் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமாக. அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு இருக்குது, அவ்வளவு இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காம உங்க மேல நம்பிக்கை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. கைவிட்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளை ஒருபோது தள்ளாட விடவே விடாது. ஆமென். அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை கைவிடவே விடாது. அல்லேலூயா. எப்படியாவது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். கைகளை தட்டி ஆண்டவர் எல்லாரும். இந்த ஐஸ்வர்யத்துக்கு காரியத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. மார்க் 10:24. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து 10:24 அதானா? ஓகே. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. எல்லாமே சொல்லுங்க. ஆமென். இது காரணம் எதுக்கு அந்த ஆண்டவர் சொல்ற? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காலும் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒரு இளைஞன் வந்து, ஆண்டவரே நான் எந்த நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளணும், அல்லது எதை நான் அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எதை நான் கடைபிடிக்கணும், என்ன செய்யணும், அது செய்யணுட்டு அவரை சோதிக்கிறதுக்காக ஒரு செட்டப்ல அவன் வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வரான். அப்போ ஆண்டு சொல்றாரு, நீ கட்டளையை கை கொண்டு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், பழைய ஏற்பாடு கட்டளைலாம் தெரியும் ஆண்டவரே. அப்படியா, சரி, ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. என்ன?
நீ நிறைய பணம் பொருள் வச்சிருக்கிற, அதை வச்சு என்ன செய்ய, தரித்திரம் இருக்கு கொடு, அப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். அப்ப அவன் மிகுந்த ஆஸ்திரனா இருந்தபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட அவன் திரும்பி போய்விட்டான். ஆண்டவர்கிட்ட வந்து எம்டியா போனவன் இந்த ஒரே ஒரு மனுஷன் தான். அவன் சொல்லலாம இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து வெறுமையா போறீங்களா, ஆண்டவரிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு போய்கொள்ளார் என்பதை நீங்க மறந்து நீங்க சிந்தித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்கள், அவன் மிகுந்த துக்கத்தோட திரும்பி போய்விட்டான். அப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியத்தோட சொல்றார், பாருங்க இவனுடைய நம்பிக்கை, இவனுடைய ஆவல் என்ன, நித்திய ஜீவனை பெறணும், பரலோகத்துக்கு போகணும். இப்ப அதுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை இருக்கிறத கொஞ்சம் ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆண்டவர் சொன்ன. அதை அவன் என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஆண்டவர் சொல்ல, ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க. எவ்வளவு அரிதா இருக்கிறது. அதனாலதான் ஒட்டகமானது ஊசியுடைய காதில் கூட என்ன செய்யுமா, நுழைஞ்சிருமா. ஆனா ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்கிறவங்க பரலோகத்தை எட்டி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப உலகத்துடைய நம்பிக்கை என்ன, 4 காரியம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன், அடுத்து குதிரை வீரர் மாம்ச பலம், அடுத்து மாயையானவைகள், அடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல. இதுதான் உலகத்துடைய நம்பிக்கை. இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி சொல்லலாமே. அடுத்து 3வது கடைசியாக நம்பிக்கை. இப்ப 2 நம்பிக்கையை பார்த்தோம். முதலாவது சொல்லுங்க, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. 2வது உலகத்துடைய நம்பிக்கை. 3வது நான் சொல்லவே இல்லை. அப்புறம் 3வது கேட்டா அப்படியே சொல்றேன், நான் சொல்லவே இல்லை. 3வது மகிமையின் நம்பிக்கை. அல்லேலூயா. யெகோவா glory, மகிமையின் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மகிமை. கொலோசியர் 1 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். வெரி குட். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அல்லேலூயா. 3வது நம்பிக்கை நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் இருக்கிற இந்த பரலோகத்துடைய மகிமை நம்பிக்கை. கைவிட்டு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஏற்கனவே இயேசுப்பா அந்த ஐஸ்வர்யன் காரியத்தில் சொன்னாரு. என்னது? நித்திய ஜீவனை பெற்றுள்ள நம்பிக்கை என்று சொல்லி. அல்லேலூயா. அதே தீர்த்து 1:3 அந்த நித்திய ஜீவன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. தீர்ப்பின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீர்த்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. அல்லேலூயா. இதுதாங்க நம்ம மகிமை நம்பிக்கை. நித்திய ஜீவன் சொன்னால் எட்டர்னல் லைஃப், அழியாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்யும், மண்ணுக்கு போய்விடும். ஆனால் மனுஷனுடைய ஆவியை தன்னை தந்த தேவனிடத்துக்கு கடந்து செல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 2:13 அதே தீர்ப்பு 2:13 நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். என்ன பாக்கியம்? சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Looking for the blessed hope
and glorious appearing of our great God and Savior Jesus Christ. Hallelujah. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், அது மகிமையுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மகிமை நம்பிக்கை குறித்தவர் ஏன் இதெல்லாம் எழுதுறார் அப்படின்னு சொன்னா, அந்த பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3ஆவது வானம் எங்க இருக்கு? நம்ம பார்க்கிறது முதல் லேயர் தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து செகண்ட், தேர்டு, 7ஆவது வானம் தான் பரலோகம். ஹல்லேலூயா. 3ஆவது வானத்துல தான் என்ன இருக்குது? பரதீஸ் இருக்கிறது. என்ன இருக்கு? பேரடைஸ். மரிக்கிற பரிசுத்தவான்கள் நேரா பரலோகத்துல போக மாட்டாங்க. ஆனா நம்ம பாட்டு பாட பரலோகமே சொந்தமே பாட்டு பாடுவோம். ஆனா எடுத்த உடனே அவங்க ஆத்துமா பரதேசுல தான் போய் என்ன செய்யும்? அப்ப அந்த பரதேசுக்கு இந்த பவுல் போயிட்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே உடல்ல உயிர் இல்லாம போச்சு. அங்கே போயிட்டு அங்கே நல்லா அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ இனிமையா, அவ்வளோ ஆனந்த பாக்கியமா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, எப்பா சாமி போயிப்பா, இன்னும் உனக்கு வேலை பூமியில நிறைய இருக்குன்னு ஆண்டவர் அந்த ஆத்மாவை ஆவியை மறுபடியும் அந்த உடலுக்குள்ள பிரவேசிக்க செஞ்சுட்டாரு. எப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு இடத்துல பவுலை கல்லறிந்து ஊருக்கு அப்புறத்துல குற்றுயிரும் கொலையுமா விட்டுட்டு போயிட்டாங்க, செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல தான் இந்த பவுலுடைய ஆவி பரதேசுக்கு போயிட்டு வந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அவர் எழுதுறாரு, நித்திய ஜீவன், ஆனந்த பாக்கியம், தேவ மகிமை என்று சொல்லி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசித்து விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவ மகிமையை சொல்லுங்க அடைவோம் என்கிற நம்பிக்கை. வலதுகத்தை மேல உயர்த்தி சொல்லுங்க, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். உலகத்தில் நமக்கு வேற எந்த ஒரு மேன்மை புகழெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இப்ப வரும் போயிடும். இந்த மகிமை என்றைக்கு அழியாதது, நிரந்தரமானது. கைகளை தட்டுவோமாக. இதுக்கு பேர் தான் என்ன நம்பிக்கை? சொல்லுங்க, மகிமை நம்பிக்கை. மேல மகிமை. ஒரே வசனத்தை வாசித்து நாம ஜெபிப்போம். 2 பேர்கள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய. 2 பேர்கள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14. அந்த மகிமையை நம்பிக்கை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழியும், பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு எச்சரிப்போட அந்த பேதுரு முடிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல்
இந்த பரலோகத்துடைய அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவர் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்த காரியத்தை சொல்றாரு. பேதுரு இதை சொல்றாரு, இப்படி இந்த வானம் பூமி எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஆனால் தேவனுடைய நாள் வரும்பொழுது அதை இந்த வாக்குத்தத்தத்தை பெறுகிற அந்த வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அதனால அதை நாம சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணுமா? கரையற்றவர்களும் பிள்ளைகளுமாய் இருந்து சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே வந்து காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள வரவங்க சமாதானத்தோட வரணும். அல்லேலூயா, சமாதானத்தோட வாழணும். சண்டை சத்தரோட இல்லை இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. எத்தனை பேருக்கு நரகத்துக்கு போற ஆசையா இருக்கு? கை வச்சு அலைகளை சொல்லுங்க. எடுத்தாலும் எப்படி கேட்டுட்டீங்க? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு விருப்பமா இருக்குது? அப்படிப்பட்ட கை வைத்து அலைகளை சொல்லுங்க. நிறைய பேருக்கு நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் யாரையும் சமாதானமா வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்ற மைண்ட் வாய்ஸ் அப்படியே வருது. ஸ்தோத்திரம். வேற வசனம் சொல்லுது, நான் சொல்லல. கரையற்றவர்களும் பிள்ளைகளுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில். என்னால் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை நம்ம எல்லாவற்றும் நம்மை செழிப்பாக மேன்மையாய் வைக்கும். அல்லேலூயா. பூலோகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கைகளாய் காணப்படுவோமாக. அல்லேலூயா. யாரை போல? எசேக்கியா ராஜாவை போல, தாவீது உலகத்துடைய நம்பிக்கை. உலகத்துல தான் வாழ்றோம், ஆனால் சில அந்த நம்பிக்கைகளை நம்ம கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். அல்லேலூயா. நீங்க உலக நம்பிக்கையில முழுக்க நீங்க மூழ்கினீங்கன்னு சொன்னா கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டு நீங்க விலகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சொல்லுங்க ஆமென். அடுத்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நம்பிக்கை, அதுதான் மகிமை நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால எரேமியா சொல்றாரு 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நம்பிக்கை மேல நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பதற்கு வல்லவராய் இந்த வார்த்தை மங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை இழக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் யாராவது இருந்தால் இன்னைக்கு அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கையை யார் மேல வைங்க? கர்த்தர் மேல வைங்க. அந்த நம்பிக்கையை நம்ம கர்த்தர் மேல வைப்போம். கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. விட்டு விலக மாட்டாரு. இந்த வார்த்தை கேட்ட அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் எங்கிருந்த வார்த்தைகள் கேட்டாலும் உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம அவரோடு காத்திருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Amen.